தமிழ்நாடு இன்று இந்தியாவின் பெருமிதம். இந்தியாவின் வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் ஒன்று. ஆனால் 80களில் இந்த சூழ்நிலை இல்லை. மிடில் கிளாஸ் மக்களின் வீட்டில் கூட மிக்சி கிரைண்டர் வசதி இல்லாமல் அம்மியும் உரல்களும் படாத பாடுபட்டு கொண்டிருக்கும். தன் வீட்டில் அடிப்படை வசதிகளை உருவாக்க வேண்டும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அன்றைய இளைஞர்களின் கனவாக இருந்தது. அப்படி ஒரு இளைஞர்தான் தூத்துக்குடியை சேர்ந்த ஜான் சாமுவேல். ஆனால் அவருடைய கனவு தன் வீட்டில் மட்டும் வசதிகளை உருவாக்க வேண்டும் என்பது இல்லை. சொந்தமாக வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த வியாபாரம் தனக்கு மட்டுமின்றி வாடிக்கையாளர்களுக்கும் சந்தோஷம் தர வேண்டும் என்பதே அவருடைய கனவாக இருந்தது. அந்த நம்பிக்கையுடன் 1983ஆம் ஆண்டு அவர் தொடங்கிய நிறுவனம் சத்யா ஏஜென்சிஸ். தூத்துக்குடியில் உதயமான அந்த நிறுவனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் மலிவு விலையில் அனைவருக்கும் கிடைக்க வழிவகை செய்தது. இடைத்தரகர்களை நீக்கி ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி பொருட்களை குறைந்த விலையில் வாங்கி மக்களுக்கு மலிவு விலையில் சுலப தவணையில் அதிக ஆஃபர்களுடன் கிடைக்க உதவியது சத்யா. சின்ன சின்ன ஊர்களில் கிளைகளை துவக்கி சத்யாவின் ஆணிவேர் பலப்படுத்தப்பட்டது. இன்று சத்யா ஏஜென்சிஸ் பில்லியன் டாலர்களில் வர்த்தகம் மேற்கொள்ளும் ஒரு பிரம்மாண்ட நிறுவனம். ஏசி விற்பனையில் நம்பர் 1, ஸ்மால் அப்ளையன்சஸ் விற்பனையில் நம்பர் 1, இனோவேஷனில் நம்பர் 1, வாடிக்கையாளர்களின் சேவையில் நம்பர் 1 என்று இந்திய அளவில் பல விருதுகளை குவித்து வருகிறது. டிவி, ஃப்ரிட்ஜ், மியூசிக் சிஸ்டம் என்று மட்டுமே விற்பனையான சத்யாவில் இன்று அயன் பாக்ஸ் முதல் ஐபோன் வரை கிடைக்காத பொருட்களே இல்லை என்று சொல்லலாம். ஜான் சாமுவேல் பற்ற வைத்த நெருப்பு இன்று தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா என பல மாநிலங்களில் 390+ கிளைகளுடன் காட்டுத் தீயாய் பரவி கிடக்கிறது. ஒரு நிறுவனம் தகுதியான ஊழியர்களை தேடக்கூடாது, உருவாக்க வேண்டும். இதுதான் சத்யாவின் மனிதவள மந்திரம். இன்று தமிழகம் தாண்டி ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவிலும் கிளை பரப்பி பான் இந்தியா நிறுவனமாக வளர்ச்சியடைந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் சத்யா வாடிக்கையாளர்கள் மேல் காட்டும் அக்கறையும் வாடிக்கையாளர்கள் சத்யா மேல் காட்டும் நம்பிக்கையுமே. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். சத்யா என்றாலே என்றும் சந்தோஷம்தான். சத்யா என்றாலே சந்தோஷம். உங்கள் சத்யா.